ஜல்லிக்கட்டு படத்துல ஒரு செம்ம ரொமான்டிக்கான ஒரு சீன் இருக்கு. ஆண்டனிக்கு வந்து காலன் வர்கியோட தங்கச்சி சோஃபி மேல ஒரு கண்ணு இருக்கும். ஆனா சோஃபிக்கு ஆண்டனிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோஃபிக்கு குட்டச்சனை தான் பிடிக்கும். குட்டச்சனுக்கும் சோஃபியும் 2 பேர் லவ் பண்ணுவாங்க. இத தெரிஞ்ச ஆண்டனி பயங்கர கோவமா இருப்பான். ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பான். பட் அவன் ஒரு வகையா ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருப்பான். அவனால எதுவுமே பண்ண முடியாது அந்த அந்த சிச்சுவேஷன நெனச்சு. இந்த மாட்ட பிடிக்க போம்போது ஒரு நைட்ல என்ன ஆகும்னா, ஆண்டனி வந்து சோஃபியோட வீட்டுக்கு போய் ரோப் எடுப்பான். சோஃபி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அவள கட்டி புடிச்சு ரொம்ப வலுக்கட்டாயமா ஒரு அனிமல் மாரி கிஸ் பண்ணுவான். சோஃபி அவன்கிட்ட இருந்து விலகறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பட் இவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவளால ஈடு குடுக்க முடியாது. அவள கிஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்வான்னா, "ஜாக்கிரதையா இரு. மாட்ட நான் அடக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். இத கேட்டதும் சோஃபி என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் காம் டவுன் ஆயி ரிலாக்ஸ் ஆயிட்டு, "வரும்போது கறி கொண்டு வா, சமைச்சு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவா. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் போனதுக்கப்புறம் சோஃபியோட உதட்டுல இருந்து ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்மைல் இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு வெக்கம்னு கூட சொல்லலாம். அந்த சீன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கும். குட்டச்சன் மேல சோஃபிக்கு இருந்த காதலும், ஈர்ப்பும் எல்லாமே அப்படியே ஆண்டனி பக்கம் திரும்பிடும். ஏன்னா ஆண்டனி வந்து அந்த கிராமத்துல தான் தான் ஆல்ஃபா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். எல்லா விமன் மாதிரியுமே சோஃபிக்கும் அந்த பெஸ்ட் மேன் இன் த ட்ரைப் அவன் மேல ஒரு காதல் வந்துரும். இது வந்து ஒரு அப்சல்யூட்டான சினிமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இது ஒரு அப்சல்யூட்டான சயின்ஸ்.